இது அதாவது ஒரு எதிர் தாக்குதல் ஒன்றை ஈரான் நடத்துவதற்கான தேவையை இஸ்ரேலின் அதிஉச்ச நடவடிக்கைகள் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது நேற்றைய தாக்குதலில் பார்த்துக்கின்றால் கூட ஈரான் ஏவிய ஏவுகணைகளில் பலவற்றையும் இடைநடுவில் அளித்த நாடாக அமெரிக்கா இருந்தது. அமெரிக்காவின் டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் மூலம் அவர்கள் அதை அளித்திருந்தார்கள். அந்த கடல் பிராந்தியத்தில் இருக்கின்ற கப்பல்கள். அதாவது அமெரிக்கா கூறியது ஈரான் இவ்வாறு ஒரு தாக்குதல் நடத்துமாக இருந்தால் பாரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று அதை மீறியும் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இப்பொழுது ஈரானின் தளபதி கூட கூறியிருக்கின்றார், தங்கள் மீது தாக்குதல் இஸ்ரேல் இதுவரை காணாத தாக்குதலை எதிர்கொள்ளும் என்று. அந்த ஒரு தாக்குதல் என்பது இன்று ஏற்படுத்தி இருக்கின்ற இழப்புகள் என்பது அரபுலகத்தால் தாங்க முடியாத இழப்புகளாக மாறியிருக்கின்றன. 41,000 மக்களுக்கு மேல் காசாவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1,00,000 மக்களுக்கு மேல் காயப்பட்டிருக்கின்றார்கள். காசா என்பது ஒட்டுமொத்தமாகவே சிதைக்கப்பட்டு கற்சிதைவாக, அதாவது கற்குவியல்களாக மாறிவிட்டு தென் லெபனானுக்குள் ஊடுருவிய பொழுது ஹிஸ்புல்லா அமைப்பினர் கடும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இஸ்ரேலுக்கு பலத்த இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் இப்பொழுது அதை அந்த செய்திகளை வெளியிடாத ஒரு நிலையை மேற்கொண்டிருந்தாலும் அந்த சமூக வலைத்தளங்களில் வருகின்ற உலங்கு வானூர்திகள் காயப்பட்டவர்களை ஏற்றிச் செல்வதும், அங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பல காத்து நிற்பன போன்றன இந்த தாக்குதல் என்பது அவர்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. FM 101.3 காலை வேளையில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உலக அரங்கில் ஒரு பதட்டமான சூழல் காணப்படுகின்றது. 3வது உலகப் போர் பற்றிய செய்தி மீண்டும் வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் இடம்பெற்றிருக்கின்ற போர் நடவடிக்கைகள் என்பது ஒரு உலக தலைவர்கள் பலரும் கோரிக்கை விடுத்த பொழுதிலும் செவி சாய்க்காத ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் இது எங்கு போய் முடியுமோ என்ற ஒரு கேள்வியை பலர் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எண்ணெய் விலை அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சமும் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. காலை வேளையில் இது பற்றி தான் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த பதட்ட நிலை என்பது மக்களில் பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கை தொடர்பாக உலகத் தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த பொழுதிலும் அவற்றை செவி சாய்க்காமல் இந்த தாக்குதல் தொடர்வதற்கான காரணம் என்று நீங்கள் எவற்றை பார்க்கின்றீர்கள்? இது ஒரு உக்கிர போருக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்று கருதுகிறீர்களா? இப்பொழுதுள்ள நிலைமையின்படி இது அதாவது ஒரு எதிர் தாக்குதல் ஒன்றை ஈரான் நடத்துவதற்கான தேவையை இஸ்ரேலின் அதிஉச்ச நடவடிக்கைகள் ஏற்படுத்தி இருந்தன. அது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோமானால் 2 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஹமாஸினுடைய தலைவர், மற்றது இப்பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர், அத்துடன் பல முக்கிய தளபதிகள் கூட இலக்கு வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதைவிட தொழில்நுட்பம் என்பது மாறுதலாக பயன்படுத்தப்பட்டு எவ்வாறு இந்த ட்ரோன் எனப்படுகின்ற ஆளில்லா விமானங்களின் தாக்குதல் என்பது இன்றைய உலக போரரங்கை எவ்வாறு மாற்றி அமைத்திருக்கின்றதோ அதே போன்று ஒரு ஹமாஸ் என்கின்ற அமைப்பின் தலைவர் போன்றவர்கள் எல்லாம் அளித்த பிறகு இந்த இஸ்ரேல், அதாவது ஹிஸ்புல்லா, லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பு, அவர்கள் ஷியா முஸ்லிம்கள், அவர்களுக்கு ஈரானினுடைய ஆதரவுடன் அவர்கள் ஒரு படையணியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்கள் பாவிக்கின்ற செய்தி, அதாவது தகவல் பரிமாற்ற சாதனங்கள், குறிப்பாக அவர்கள் தொலைபேசியை பாவிக்காமல் பேஜஸை பாவித்தார்கள். அந்த பேஜஸ்லேயே அவர்கள் ஊடுருவி அதற்குள் வெடிகுண்டுகளை வைத்து பலரை அங்கவீனர்களாக்கி பலரை கொண்டு இருந்தார்கள். அதே போன்று அவர்களுடைய வாக்கி டோக்கி போன்றவற்றையும் வெடிக்க வைத்திருந்தார்கள். அதன் உச்சகட்டமாக ஹிஸ்புல்லாவின் தலைவரை கூட அவர்கள் இந்த இடத்தை துல்லியமாக
அறிந்து குண்டு தாக்குதல் மூலம் கொண்டு வந்தார்கள். எனவே இதற்கு ஒரு நடவடிக்கையை ஈரான் எடுக்காமல் விட்டால் நிச்சயமாக ஈரானுடைய நிலை என்பதை மக்கள் கூட நம்புகின்ற, அவர்களுடைய உள்ளூர் மக்கள் கூட நம்புகின்ற அளவிற்கு இல்லாமல் போகும் என்கின்ற நிலையால். ஆனால் இதுவரை காலமும் இஸ்ரேலிடம் தான் கூடுதலான ஆயுத தளவாடங்கள் இருக்கின்றன. நவீன ஆயுதங்களை இஸ்ரேல் வைத்திருக்கின்றது. இஸ்ரேலோடு போர் தொடுத்தால், நவீன ஆயுதங்கள் கையாளப்பட்டால் ஈரானுக்கு அது ஒரு சிக்கலான விடயமாக மாறிவிடும் என்று கூறியவர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது நடைபெறுகின்ற தாக்குதல்களை பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதலை மேற்கொள்ளும். அதிடமும் சிறந்த அதிநவீன ஆயுதங்கள் இருப்பது போன்ற ஒரு நிலையைத்தானே ஏற்படுத்தி இருக்கின்றது. அல்லது இடைநடுவிலே இப்பொழுது ஆயுத உதவி ஈரானுக்கு வேறு ஒரு சக்தியின் மூலமாக வழங்கப்படுகிறதா? என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? இதற்கான காரணம் முக்கியமாக இப்பொழுது இஸ்ரேலை நோக்கி எந்த ஒரு தாக்குதலை மேற்கொண்டாலும் மேற்குலகு என்பது இஸ்ரேலின் அணியாகத்தான் நிற்கும். இப்பொழுது நேற்றைய தாக்குதலில் பார்த்துக்கிட்டால் கூட ஈரான் ஏவிய ஏவுகணைகளில் பலவற்றையும் இடைநடுவில் அளித்த நாடாக அமெரிக்கா இருந்தது. அமெரிக்காவின் டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் மூலம் அவர்கள் அதை அளித்திருந்தார்கள், அந்த கடல் பிராந்தியத்தில் இருக்கின்ற கப்பல்கள் மூலம். எனவே இஸ்ரேல் என்பது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அல்லது மேற்குலக நாடுகளால் கைவிடப்பட முடியாத ஒரு சக்தியாக இருக்கின்ற பொழுதில் அதனுடைய வெற்றி என்பது நிச்சயமாக ஈரானினோடு மேலதிகமாக இருக்கும். ஆனால் ஈரானிடம் ஆயுதங்கள் இருக்கின்றனவா என்றால், இஸ்ரேல் போன்ற அளவிற்கு நவீன ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய தயாரிப்புகளான ஆயுதங்கள் இருக்கின்றன. நேற்றைய தாக்குதலில் அவர்கள் இந்த ஹைபர்சோனிக் என்கின்ற அதிவேகமாக செல்லக்கூடிய, மணித்தியாலத்திற்கு சுமார் 10,000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய அந்த ஹைபர்சோனிக் ஏவுகணையை கூட பாவித்ததாக கூறுகின்றார்கள். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், பல தொழில்நுட்பங்களை இஸ்ரேல் வைத்திருக்கின்றது. அயன் டோம் என்கின்ற பாதுகாப்பு, அதாவது ஏவுகணை பாதுகாப்பு வசதிகளை வைத்திருக்கின்றது. அதை விட இவ்வாறு ஏவுகணைகள் செல்கின்ற போது அவற்றை தடுத்தளிப்பதற்காக அமெரிக்க மற்றும் பிரித்தானிய விமானப்படை விமானங்களும் மற்றும் இந்த கடலில் நிற்கின்ற கப்பல்களும் அவர்களுக்கு பேருதவி செய்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த தாக்குதல்கள் அழிவை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆளழிவில்லாவிட்டாலும் கட்டிடங்கள் போன்றவற்றில் சுமார் 20-30 ஏவுகணை விழுந்து வெடித்திருக்கலாம் என்பது கணிப்பாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான தாக்குதல்கள் என்பது நிச்சயமாக அந்த ஒரு மனித பயத்திற்கு அல்லது மனிதர்கள் அந்த இஸ்ரேலியர்களுக்கு இடையே ஒரு பிரமையை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணியாக கூட அது இருக்கலாம். ஆனால் ஈரானால் தொடர்ந்து இவ்வாறு செய்வதற்காக அதற்குரிய வழங்கு சக்திகள் இருக்குமா என்றால், அதற்குரிய சக்திகளாக இருக்கின்ற இப்பொழுது ரஷ்யா, வடகொரியா என்பது இதில் தலையிடுமாக இருந்தால் ஈரானின் நிலை படுபாதகமாக போகும். எனவே வடகொரியாவை தவிர்த்து ரஷ்யா என்பது தனது போரிடங்கிலே தன்னை சமாளிக்க முடியாத ஒரு நிலையில் அதற்கு பொருட்களை வழங்கும் ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய நிலையை அது இன்னும் அடையவில்லை. இருந்த பொழுதிலும் ஈரான் நிச்சயமாக சந்தித்திருக்கின்ற இழப்புகள் என்பன இஸ்ரேலால் மையப்படுத்தப்பட்டு ஒருங்கமைக்கப்பட்டு, அதாவது அவர்கள் தெளிவாக, அதாவது ஈரானின் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அதாவது விருந்தினர்கள் தங்கும் விடுதியிலேயே ஏற்கனவே ஒரு காலத்தில் கொண்டு சென்று குண்டை மறைத்து வைத்து அங்கே ஹமாஸ் தலைவர் சென்று அங்கே ஒரு நிகழ்வில் பங்கு பற்றிய பொழுது, ஜனாதிபதியின் பதவியேற்றில் பங்கு பற்றிய பொழுது அங்கே வைத்து ஈரானின் மண்ணில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல இந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்ட பொழுது அங்கே பல ஈரானிய அதிகாரிகள் கூட கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தகவல். அதை ஈரான் உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் உண்மை இருக்கின்றது. அதே போல இந்த பேஜர் தாக்குதலின் பொழுது ஈரான் தூதுவர் கூட சிறு காயங்களுக்கு உள்ளானார். அப்பொழுது அங்கே கேள்வி எழுப்பப்படுகின்ற விடயம் என்னவென்றால், ஈரான் நேரடியாகவே இந்த போரில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஈரானுக்கு பலத்த இழப்புகளில் இருந்து மீள்வதற்காக ஒரு அடையாள தாக்குதலாகத்தான் இது அமெரிக்காவின் வேண்டுகோளை தவிர்த்து, அதாவது அமெரிக்கா கூறியது ஈரான் இவ்வாறு ஒரு தாக்குதல் நடத்துமாக இருந்தால் பாரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று, அதை மீறியும் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இப்பொழுது ஈரானின் தளபதி கூட கூறியிருக்கின்றார், தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் இதுவரை காணாத தாக்குதலை எதிர்கொள்ளும் என்று. எனவே நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம் போல இது 3ஆம் உலகப் போருக்கு வித்திடாவிட்டாலும் அல்லது வித்திட்டால் கூட இங்கே பாதிக்கப்பட போகின்ற தரப்புகளில் நாங்களும் ஆகின்றோம் என்றால், நீங்கள் கூறியது போல எண்ணெயின் விலை என்பது 5% உயர்ந்து விட்டது ஏற்கனவே. அங்கே ஒரு போர் மூலமாக இருந்தால் இந்த எரிபொருளின் விலை மாத்திரமல்ல,
பொருட்கள் வருவதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த கடற்பிராந்தியம் என்பது தடுக்கப்படுகின்ற பொழுது 11 நாட்கள் 12 நாட்கள் மேலதிகமாக தேவை ஒரு கப்பல் வட அமெரிக்காவுக்கோ அல்லது ஐரோப்பாவுக்கு வந்து சேர்வதற்கு. எனவே அவ்வாறான நிலையை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களானால் நிச்சயமாக ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு மக்களை உட்படுத்தும் ஒரு நடவடிக்கை இது பணக்கார நாடுகளுக்கு சில வேளைகளில் பரிபூரகமாகவும் உதவியாகவும் இருக்கும். ஆனால் இந்த போர் என்பது அவ்வாறுதான் செல்கின்றது. நீங்கள் ஏற்கனவே கனடா போன்ற நாடுகள் இந்த பொருளாதாரத்திலிருந்து சற்று மீண்டெழுந்து வருகின்ற சூழலில் இவ்வாறான போர் என்பது நிச்சயமாக பல்வேறு பாதிப்புகளை பல தரப்புக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. அக்டோபர் 7 பலருக்கும் ஞாபகத்தில் இருக்கலாம். கடந்த வருடத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி பாரிய தாக்குதலை மேற்கொள்ளப்பட்ட பொழுது இந்த தாக்குதல் எவ்வாறு தொடர்ந்து செல்ல போகின்றது என்ற கேள்வியை பலர் மத்தியில் ஏற்படுத்தி இருந்த நிலையிலும் பின்னர் இந்த போர் சற்று தனிவடைந்து காணப்பட்டது. மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு தயாராகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வருவதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்ற நிலையில் இனி ஒரு அக்டோபர் 7 தாக்குதல் போன்ற தாக்குதல் நடத்தப்பட்டால் எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்று நினைக்கின்றீர்கள்? அதனை சமாளிக்கக்கூடிய நிலையில் 2 நாடுகளும் இருக்கின்றனவா? இந்த அக்டோபர் 7 தாக்குதல் எதிர்பாராத நேரத்தில் நடத்தப்பட்டதால் அது பாரிய வெற்றியை பெற்றிருந்தது, அல்லது அவர்களால் கணிப்பிட முடியாத ஒரு நிலையில் நடத்தப்பட்டதால், அல்லது அவர்களின் உளவுத்துறைக்கு தெரிந்திருந்தும் அந்த தாக்குதலை அவர்கள் தெரியாமல் விட்டிருந்தால் என்றால் அந்த ஒரு தாக்குதல் என்பது இன்று ஏற்படுத்தி இருக்கின்ற இழப்புகள் என்பது அரபுலகத்தால் தாங்க முடியாத இழப்புகளாக மாறியிருக்கின்றன. 41,000 மக்களுக்கு மேல் காசாவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1 லட்சம் மக்களுக்கு மேல் காயப்பட்டிருக்கிறார்கள். காசா என்பது ஒட்டுமொத்தமாகவே சிதைக்கப்பட்டு கற்சிதைவாக, அதாவது கற்குவியல்களாக மாறிவிட்டு மக்கள் தற்காலிக முகாம்களில், அதாவது தற்காலிக டென்ட் அந்த அடித்த முகாம்களில் வாழ்கின்ற நிலையைத்தான் நாங்கள் காண்கின்றோம். அவ்வாறான நிலைமைகளில் இருந்து இனி மீள வந்து இவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்துவது என்பது உடனடியாக சாத்தியமில்லை. ஆனால் இதே நேரம் இன்று ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த இஸ்ரேல் வந்து தென் லெபனானுக்குள் ஊடுருவிய பொழுது ஹிஸ்புல்லா அமைப்பினர் கடும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இஸ்ரேலுக்கு பலத்த இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் இப்பொழுது அதை அந்த செய்திகளை வெளியிடாத ஒரு நிலையை மேற்கொண்டிருந்தாலும் அந்த சமூக வலைத்தளங்களில் வருகின்ற உலங்கு வானூர்திகள் காயப்பட்டவர்களை ஏற்றிச் செல்வதும், அங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பல காத்து நிற்பன போன்றன இந்த தாக்குதல் என்பது அவர்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இழப்பை ஏற்றினாலும் இஸ்ரேலினுடைய ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால், அந்த செய்திகளுக்கு தடை போட்டால் அது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரிவிப்பார்கள், குடும்பத்திற்கு. அதன் பிறகு ஒரு வாரத்திற்கு சில வேளைகளில் சில தகவல்களை வெளியிடுவார்கள், மற்ற எதையும் வெளியிட மாட்டார்கள். இவ்வாறான செய்தி மறைப்பு எப்போது செய்வார்கள் என்றால் தங்களுக்கு அந்த ஒரு பாரிய இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அல்லது தங்களுக்கு தோல்வி ஏற்படுகின்ற பொழுதுதான் இவ்வாறான செய்தி மறைப்பை செய்வார்கள். அதை இன்று செய்திருக்கின்றார்கள் அவர்கள். அந்த செய்தியை அவர்கள் வெளியிடவில்லை, ஆனால் சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பான தகவல்களை இஸ்ரேலியர்கள் கூட பகிர்ந்தமையால், அதாவது வந்து இவ்வாறான அந்த பல ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்து செல்வதும் உலங்கு வானூர்திகள் காயப்பட்டவர்களை கொண்டு வருவது போன்றவற்றால் அவ்வாறான இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இங்கே நடைபெறப் போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஈரான் இந்த ஹிஸ்புல்லாவிற்கு இவ்வாறான ஆதரவை வழங்கி ஹிஸ்புல்லா அவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகின்றது என்பதில் தான் இருக்கின்றது என்றால், ஹிஸ்புல்லாவை ஏறக்குறைய ஒரு 30-40% பலவீனமாக்கிவிட்டது இஸ்ரேல். இந்த பேஜர் வெடிப்பு மற்றும் இந்த வோக்கி வெடிப்பு மற்றும் தலைவர்கள், தலைவர் மாத்திரம் கொல்லப்படவில்லை, பல துணை தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தாக்குதல் அவ்வாறான நிலை. எனவே ஒரு வருடம் கடக்கின்ற பொழுது இந்த போர் ஒரு முடிவுக்கு வராத போராகவும் தொடரப்போகின்ற போராகவும், இஸ்ரேல் தான் விரும்பிய இலக்கை அடையாத இலக்குகளை பெரிதாக்கி செல்கின்ற ஒரு போராகவும், அதாவது வந்து இஸ்ரேல் இப்பொழுது ஒரு மாட்டுப்பட்ட சக்தியாக நிற்கின்றது. இஸ்ரேலால் இந்த இதிலிருந்து வெளிவர முடியுமா என்றால் இல்லை என்று நான் கூற முடியும். ஏனென்றால் அவர்கள் அகலக்கால் வைத்து விட்டார்கள். அகலக்கால் வைத்து விட்டு திரும்பி அதாவது ஒட்டுமொத்த பின்வாங்கலை மேற்கொள்கின்ற பொழுது அது இஸ்ரேலுக்கு ஒரு பேரடியாக முடியும். ஆனால் அவ்வாறான ஒரு நிலைக்கு இஸ்ரேல் செல்ல வேண்டிய நிலையில் தான் இப்பொழுது இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அதற்கான உச்சக்கட்ட இழப்புகளைத்தான் இப்பொழுது ஏற்படுத்தி வருகின்றார்கள். இன்று கூட காசாவில் குண்டு தாக்குதல்களில் பல பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பொதுமக்களின் இழப்பு என்பது இப்பொழுது கணக்கிடப்பட
நடத்தப்படுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஜனவரிக்கு பிறகு தொடங்கிய தாக்குதலில் 45,000 பேர் ஒரு அளவுக்கு இந்த இரண்டு தரப்புகள், இந்த மத்திய நாடு இப்பொழுது லெபனானையும் எடுத்து பார்த்தால் 45,000 பேருக்கு மேல் மரணமாக இருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது. காசாவில் 41,000 பேர் என்று. எனவே இந்த நிலையில் இஸ்ரேல் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக நெத்தன்யாகு உள்ளூர் மக்களின் வெறுப்பை சம்பாதித்தவராகவும், இந்த போரை நிறுத்துமாறு கோரிக்கை விடுப்பவராகவும், மக்கள் அங்கே ஆர்ப்பாட்டங்களில் செய்வர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கும் ஒரு திரிசங்கு சொற்க நிலையில் தற்பொழுது இருக்கின்றார்கள். ஆனால் இந்த போர் உடனடியாக முடியுமா என்றால் இல்லை. ஆனால் இஸ்ரேலின் நோக்கு கூட வெற்றி வருமா என்றால் அது கூட இல்லை என்று நான் கூற வேண்டும். என்றால் அவர்களுடைய நோக்கு என்பது அழிவு, முற்றான ஒரு அழிவுக்கான பாதையாக சென்றிருந்தாலும் அவ்வாறாக ஒரு முற்றாக அழிப்பது என்பது இயலாத காரியம் என்பதைத்தான் தற்போதைய இந்த ஒரு வருட காலமும் காட்டி நிற்கின்றது. ஆமாம், இன்னொரு விடயம், இப்பொழுது உலக பரப்பில் இருக்கின்ற தூதரகங்கள் இலக்கு வைத்து தாக்கப்படுகின்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது டென்மார்க்கில் கோப்பன்ஹேகனில் இருந்த தூதரகம் இன்று தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தூதரகங்களை நோக்கி பல நாடுகளிலும் இடம்பெறுகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்க போறது, இந்த பாதுகாப்பு அச்ச சூழலை எவ்வாறு அந்தந்த நாடுகள் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றன, குறிப்பாக அங்கிருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியான நிலையில் மக்கள் ஒரு பதட்டமான சூழலில் வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது உண்மையிலே நல்ல கேள்விதான். இது இரண்டு விதமாக இடம்பெறும். ஒன்று தனி மனித பயங்கரவாதமாகவும், மற்றது ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளாகவும் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அநேகமாக நேட்டோ சார்ந்த நாடுகள் அனைத்திலும் இருக்கின்றன. என்றால் ஆகவே அந்தந்த நாடுகளுக்கு எந்தெந்த நாடுகள் உதவி வழங்குகின்றனவோ அவற்றுக்கு எதிராக இந்த தாக்குதல்கள் நடைபெறக்கூடும். அவ்வாறான நிலை இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனடா இப்பொழுது ஒரு கொந்தளிப்பு நிலையில் இருக்கின்றது. ஒரு தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் இங்கே ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருந்த பொழுது அந்த தந்தை முதலே ISS இருந்தவர். அவர் எவ்வாறு கனடாவுக்கு வந்தார் என்ற விசாரணைகள் போன்றவை நடைபெற்றிருந்தன. அதே போல கியூபெக்கில் ஒரு பாகிஸ்தானிய இளைஞர் ஒருவரை அமெரிக்க புலனாய்வுத்துறை அடையாளம் கண்டு கைது செய்திருக்கின்றது. அவர் கூட ஒரு தாக்குதலுக்கு தயார்படுத்தி கொண்டிருந்த நிலையில் இவ்வாறான நிலைகள் மத்திய நாடுகளில் கூட பல நாடுகளில் இடம்பெறுகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல ஐரோப்பிய தேசத்தில் இது பெரும்பான்மையாக இடம்பெறக்கூடிய சாத்தியம். பொழுது இங்கே ஒரு விடயத்தை நினைவு கூற வேண்டும். இந்த ISIS தாக்குதல் நடைபெறுகின்ற அங்கே போராடி கொண்டிருந்த பொழுது அவர்கள் தோல்வியடைகின்ற பொழுது எவ்வாறு பிரான்ஸ் பல தாக்குதல்களை முகம் கொடுத்தது. நீஸ் நகரில் ஒரு பாரவுண்டி மூலம் நடத்திய தாக்குதலாக இருக்கட்டும், அல்லது பெய்ரூட் மற்றும் பாரிஸ் புறங்களில் நடத்திய தாக்குதல்கள் எல்லாம் பல விளைவுகளை கொடுத்திருந்தன. ஆனால் அவ்வாறான கட்டமைப்புகள் இப்பொழுது குலைந்திருந்தால் கூட ஆப்கானில் இந்த அமைப்பு தற்பொழுது வளர்ந்து வருகின்றது. அங்கே ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஆப்கானில் வளர்ந்து வருகின்றது. மற்றும் சிரியா போன்ற நாடுகளில் தற்பொழுது அதை அவர்களுடைய நடவடிக்கைகள் அதிகரித்து செல்கின்றன. எனவே இந்த ஒட்டுமொத்த குழுமமாக இடம்பெறுகின்ற நடவடிக்கைகள் மேற்குலகுக்கு கடத்தி செல்லப்படக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. எவ்வாறு அதை கடத்துவது என்றால் அவர்கள் அங்கே உள்ள நபர்களை தொடர்பு கொண்டு அங்கே உள்ள உள்ளூர் நபர்கள் மூலம் தங்கள் திட்டங்களை செய்வதற்கு ஒரு கட்டமைப்பு, ஒரு கண்ட்ரோல் சென்டர், ஒரு கமாண்ட் இருந்தது என்றால் அது முடியும். அவ்வாறான நிலைமை இப்பொழுது ஏற்பட்டு வருகின்றது. மீண்டும் அதுக்கு ஆப்கானும் சிரியாவும் தளங்களாக மாறி வருகின்றன. அவர்கள் தாக்குதல்களை கூட மேற்கொண்டிருந்தார்கள். நாங்கள் அறிந்த பொழுது மாஸ்கோவில் ஒரு தியேட்டரில் நடந்த தாக்குதலில் பல 200 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டது அங்கிருந்து அனுப்பப்பட்டவர்களால் செய்யப்பட்ட தாக்குதல்கள். அவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகளை மேற்குலகம் தாராளமாகவே கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய புலனாய்வு பிரிவுகளும் அதனை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றன. ஆமாம், இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற பதட்ட சூழ்நிலை என்பது ஏற்கனவே ஒரு முக்கிய போரரங்காக இருக்கின்ற யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் இந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்படுகின்ற பதட்டம் என்பது யுக்ரைன் ரஷ்ய போரை தணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது இரண்டு முனைகளிலும் உக்கிரமான போர் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா?
உக்ரைன் ரஷ்ய போர் என்பது நீங்கள் பார்த்தீர்களானால் உக்ரைனுக்கு உதவி வழங்கி கொண்டிருக்கின்ற நாடுகள் கூட தங்களுடைய உதவிகளை தொடர்ந்து அதே அளவுக்கு வழங்க முடியாத நிலைக்கு அவர்கள் சென்ற பொழுது உக்ரைன் ஒரு மூலோதந்திரமய நிகழ்வாக ஒரு தாக்குதலை உள்சென்று தாக்குதல் நடத்துவதையும் அவர்களுடைய நிலப்பரப்பை கைப்பற்றுவதையும் செய்திருந்தது. அதற்கு பதிலடியாக இப்பொழுது 2 நாடுகளுமே இந்த ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த ஹமசாக்கி என்கின்ற அந்த தற்கொலைக்கு ஒத்த தாக்குதல்களை அந்த விமானங்கள் அப்படியே சென்று விழுந்து வடிப்பதாக தாக்குதல்களை ஆளில்லா விமானங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போர் என்பது தற்பொழுது பேச்சுவார்த்தை ஒன்றிற்குள் வந்து முடிய வேண்டிய கட்டாயத்தை அடைந்திருக்கின்றது. அதற்கு 2 நாடுகளும் சமிஞ்சை காட்டி இருக்கின்றன. இந்தியா அதற்குரிய முயற்சியில் ஈடுபட போகின்றது. இருந்த பொழுதிலும் இந்த போரின் பொழுது ரஷ்யா பிடித்த பகுதிகளை விடுமா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே நேரம் இப்பொழுது அவர்கள் இந்த கிரிமியா என்கின்ற பிரதேசத்தில், அதாவது 2014ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட உக்ரைனின் ஒரு பெரிய பகுதிதான் கிரிமியா. இந்த கிரிமியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் உலகிலேயே மிக நீளமான பாலமாக ஒரு பாலத்தையும் புட்டின் அமைத்திருந்தார். $2 பில்லியன் செலவில். அதில் அந்த பாலத்தில் போக்குவரத்து, கனரா வாகன போக்குவரத்துகள் மாத்திரமல்ல, புகையிரத போக்குவரத்துகள் அனைத்துமே உள்ளடங்களாக இருந்தன. அந்த பாலத்தை ஈடாட வைத்து விட்டது உக்ரைன் பல தாக்குதல்களை நடாத்தி. எனவே சேதம் என்பது ரஷ்யாவிற்கு பலத்ததாக இருந்தாலும் அதன் சனத்தொகை மற்றும் அதன் ஆயுத பலம் மற்றும் அதன் ஆளணி பலம் போன்றவற்றை வைத்து பார்க்கின்ற அளவில் இந்த போர் நீண்டு சென்றால் அது உக்ரைனுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக அமையும். எனவே இந்த மேற்குலக நாடுகள் கூட இந்த இடம்பெற போகின்ற பேச்சுவார்த்தை போன்ற முயற்சிகளுக்கு ஆதரவை வழங்கி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் வழிவகுக்கும். அது நிச்சயமாக மத்திய கிழக்குக்கான போரில் பாதிப்பை ஏற்படுத்தும். எவ்வாறு சொன்னால் ஈரான் ஒரு வழங்கு சக்தியாக இருக்கின்றது ரஷ்யாவிற்குரிய இந்த ட்ரோன் விமானங்களையும் ஏவுகணைகளையும் ஈரான் வழங்கி வருகின்றது. எனவே ஈரான் மீதான தாக்குதல் என்பது நிச்சயமாக ரஷ்யாவிற்கு பாதிப்பாக இருக்கும். ஆனால் ரஷ்யாவிற்கு உள்ள ஒரே சிக்கல் என்னவென்று சொன்னால், இப்பொழுது தங்களுடைய போரரங்கில் எந்தவித சம்பவங்களும் இல்லாவிட்டால் அவர்கள் நிச்சயமாக ஈரானுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும். ஆனால் தங்களுடைய நாட்டிலேயே அவர்கள் போரை சந்திப்பதால் நிச்சயமாக அவர்களால் ஒரு பாரிய உதவியை ஈரானுக்கு செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். ஆனால் நாங்கள் சகல விடயங்களையும் யோசிக்கின்ற பொழுது சில வேளைகளில் அணு ஆயுத பிரயோகங்கள் கூட சாத்தியமான அரங்காக போரரங்கள் மாறி வந்து விட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இந்த போரரங்கு என்பதே தெரியாத நிலையில் இருக்கின்றது. இப்போ குறிப்பாக மத்திய கிழக்கில் சில வேளைகளில் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்தலாம். இப்பொழுது உலகில் யார் ஆரம்பிப்பது என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை. ஆமா, யார் ஆரம்பிப்பது என்பது. ஆனால் அதற்காக உடனடியாகவே பிரதிபகரமாக ஈரான் நடத்துமா என்றால் ஈரான் நடத்துவதை தடுப்பதற்காக அமெரிக்கா அங்கே நிற்கும். எனவே இது ஒரு பாரிய சிக்கலில் உள்ள மக்களை பொருளாதார நெருக்கடிக்கு மீள தள்ளுகின்ற செயற்பாடைத்தான் நாங்கள் காண்கின்றோம். இது உலக அரசு நாடுகளின் ஒரு வளமையான செயற்பாடு. அதாவது ஒவ்வொரு நூற்றாண்டும் இவ்வாறான செயற்பாடுகளை காண்கின்றோம். கடந்த காலங்களில் 2ஆம் உலகப் போருடன் உலகப் போர் என்பது முடிவுக்கு வந்தாலும் இப்பொழுது நடைபெறுகின்ற போரில் கூட நாடுகள் ஒரு நாட்டிற்கு பின்னால் நின்று அணிதிரண்டு ஆதரவு கொடுப்பது என்பது 2 பக்கமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நவீன காலத்தில் இவ்வாறான உயிர்கள் பலி கொள்ளப்படும் பொழுது கேட்பாரற்று உலகம் இருக்கின்றது என்று நினைக்கின்ற பொழுது அது ஒரு நிச்சயமாக பலருக்கும் வியப்பை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பல்வேறு மனித உரிமை அமைப்புகள், மனித உரிமைக்காக போராடுகின்ற நாடுகள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு போராக இவ்வாறான போர் தொடர்கின்ற பொழுது பல உயிர்களும் காவு கொள்ளப்படுகின்ற ஒரு நிலையில் தொடர்ந்து மௌனம் சாதிக்கின்ற ஒரு நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இதனை தடுக்க முடியாத ஒரு கையாலாகாத தன்மையில் உலகம் இருக்கின்றதோ என்ற ஒரு எண்ணப்பாட்டை பலருக்கும் தோற்றுவிக்கின்ற ஒரு செய்தியாகவும் இன்றைய நாளில் வந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது அறியக்கூடியதாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.